இன்றைக்கி நம்ம யூனோ கார்டு எப்படி விளாடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ யூனோவில் யார் கையில் எல்லா கார்டும் கழியுதோ அவங்க தான் வின். இப்போ உதாரணத்துக்கு ஆப்போனண்ட் எல்லோ 7 போடுறான்னு வச்சுக்கோங்க. எல்லோவில் நீங்கள் எந்த நம்பர்னாலும் போடலாம். இல்லை உங்கள்கிட்ட எல்லோ இல்லைன்னா வேறு கலரில் 7 போடலாம். இல்லை ரெண்டுமே இல்லைன்னா ஒரு டிக்லேருந்து ஒரு கார்டு எடுக்கணும். இதே மாதிரி தான் எல்லா கலருக்கும் விளாடணும். இப்போ அதே ரிட்டன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கிளாக் வைஸில் போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் போடணும். அதே ஆன்டி கிளாக் வைஸில் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிளாக் வைஸில் போடணும். இதுதான் ரிட்டனோட பவர். அதே ஸ்கிப்பு போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க விளாட மாட்டாங்க. அவங்கள தாண்டி அடுத்து இருக்கவங்க தான் விளாடுவாங்க. இதுதான் ஸ்கிப்போட யூஸ். இப்போ அது +2 போடுறாங்கன்னா நீங்கள் 2 கார்டு எடுக்கணும். அப்படி எடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு மேலே +2 இல்லை +4 போடணும். அந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்க எடுத்துக்கணும். அவங்களும் திரும்ப போட்டாங்கன்னா அப்படியே அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் இந்த +2ஓட யூஸ். இப்போ கலர் சேஞ்சோட யூஸ் என்னென்னா, இப்போ ப்ளூ கலரில் போய்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட ப்ளூ கலர் இல்லை அப்படின்னா வேறு கலருக்கு நீங்கள் மாற்றி விட்டுக்கலாம். அதுதான் கலர் சேஞ்சோட யூஸ். இப்போ நீங்கள் +4 போடுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க 4 கார்டு எடுக்கணும். அப்படி எடுக்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு மேலே அவங்களும் +4 வச்சுருந்தா +4 போடலாம். +4 தவிர வேறு எந்த கார்டும் போடக்கூடாது. லாஸ்ட்டாக இப்போ உங்கள்கிட்ட 2 கார்டு இருக்குன்னா நீங்கள் அந்த 2வது கார்டு போடுறப்ப யூனோன்னு சொல்லிட்டு போடணும். நீங்கள் அப்படி சொல்லாமல் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபைனாக ஒரு கார்டு எடுத்துக்கணும். இதுதான் யூனோவோட ரூல்ஸ். இந்த கேம் 2 பேர்லேருந்து எத்தனை பேர்னாலும் விளாடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் யூனோவோட ரூல்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.